நேர்களே, இன்றைய வாஸ்து ப்ரோக்ராமில் சுகர், ஹை சுகர், அதாவது சுகருக்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? பாருங்க, எந்த ஒரு நிகழ்ச்சியும் சொல்லும் பொழுது கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள். மனிதனுடைய சுவாசத்துக்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. ஆனால் இந்த சுவாசமும் இறைவன் கொடுத்தது, சாஸ்திரமும் இறைவனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் நான் செஞ்சு விட்டேன் என்று சொன்னான், அது அகங்காரம், அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது, ஒரிசாவில் கட்டாக் என்ற இடத்துலேருந்து. பயங்கரமான சுகர், டெய்லி இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவார் வயிற்றில். அதை ஃபுல்லாக குறைச்சிட்டு வந்து 200க்குள்ளே வந்துடுச்சு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிற்பாடு. அது எப்படி? ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம எந்த வாஸ்து பண்ணாலும் அங்கே இருக்கிற எல்லா திசையும் கவனிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு சுகர் வருது என்றால் அந்த பிளாட் தென்கிழக்காக இருக்கும், அல்லது இவருடைய பெட்ரூம் தென்கிழக்காக இருக்கும், அல்லது பிரதான வாசல் தென்கிழக்கு இந்த ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் இந்த ஈஸ்டாக இருக்கிறவர் வீட்டில் சுகர் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தென்கிழக்கில் படிக்கட்டு இருந்தால் அந்த வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்காவது ஹை சுகர் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப இரிட்டேஷன், டென்ஷன் பண்ணுறவங்களுக்கு சுகர் இருக்கும். இது பண்ணணும், அது பண்ணணும், அங்கே விடணும் அப்படின்னு. ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சரியில்லை என்றால் சுகர் வரும். இந்த குரு செவ்வாய் வாஸ்துவில் எந்த திசைக்கு வருதுயா? செவ்வாய் என்றால் தெற்கு திசை, குரு என்றால் வடக்கு திசை. இந்த 2 திசைகள் சரியில்லை என்றால் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு திசையில், தென்மேற்கு சவுத் வெஸ்ட் திசையில் போரிங், கிணறு, அதிகமான காலியான இடம் இருந்தால், அது கிழக்கு வீடாக இருந்து வீடை முன்ன கட்டிட்டீங்க, மேற்கு காலியாக இருக்கு, வெஸ்ட், சவுத்தும் காலியாக இருக்கு, அப்பொழுது சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் காலியான இடம் அந்த திசையில் இருக்கும்போது, வெஸ்ட்லேயும் சவுத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் அதிகமாக சிந்தனை செய்வார். நாளைக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அந்த சுகர் அவர்களுக்கு ஒட்டிடும். சவுத் வெஸ்ட் கட்டாக இருந்தால், சவுத் வெஸ்ட் கட்டாக இருந்தால், உங்களுடைய பெட்டு சவுத் ஈஸ்டில் இருந்தால் அந்த ரூமுக்கு சுகர் வரும். நீங்கள் படுக்கும் பொழுது வீட்டின் மத்திய பகுதியில் படுத்தால் உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பாருங்க, சவுத் ஈஸ்டில் படிக்கட்டு, பெட்ரூம் நார்த் ஈஸ்டில் இருந்தால் சின்ன வயசுலேயே சுகர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேயே சுகர் வந்து விட்டது என்று சொல்லலாம். தென்கிழக்கில் மத்திய பகுதியில் தண்ணீர் இருக்கு, அதுக்கு ஒட்டுன தெற்கு மத்திய பகுதி ரூமில் உங்களுக்கு பெட்ரூம் இருக்கு, சுகர்னால காலில் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனிக்கணும், தென்கிழக்கு மத்திய பகுதியில் தண்ணீர்,
தெற்கு மத்திய பகுதியில் பெட்ரூம், காலில் நோய் வரும். வடகிழக்கில் பெட்ரூமு, நார்த் ஈஸ்டில் பெட்ரூமு, தென்மேற்கு திசையில் பூமிக்குள்ள கிணறு, போரிங் வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. சுகர்னால காலில் வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தென் கிழக்கு பெட்ரூம், தெற்கு மத்திய பகுதியில் கிச்சன், சமையலறை. தென் கிழக்கு பெட்ரூம், சவுத் சென்டரில் கிச்சன். ஆப்ரேஷன்னால கட்டை விரல் எடுக்க வேண்டிய நிலைமை உருவாகும் சுகர்னால. மேற்கு திசை வாசல், வட மேற்கு, நார்த் வெஸ்ட், இந்த நார்த் ஆர் வெஸ்ட் இருந்தால் அந்த வீட்டில் மத்திய பகுதியில், மத்திய மீன்ஸ் சவுத் சென்டரில் கிச்சன் இருந்தால், உங்களுடைய பெட்ரூம் தென்கிழக்கில் இருந்தால், சுகர்னால ஒரு ஆப்ரேஷன் காலில் கண்டிப்பாக இருக்குது. பல விஷயத்தை சொல்லிட்டோம் இல்லையா? இவங்க எல்லோருக்கும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. சோம்பேறியாக இருக்கிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறவர்கள், ஃபுல் ஏசியில் படுக்கிறவங்க சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஏழைகளுக்கும் சுகர் வருது. ஒரு நாள் நான் காலையில் 4 மணிக்கு எங்கேயோ கிளம்புறேன். அந்த நேரம் எங்கள் தெருவில் கோலம் போடுவாங்க ஒரு அம்மா. அவருடைய மாமனார் ஒவ்வொரு வீட்டுக்கும் பால் போடுவார். நான் கேட்டேன் அன்றைக்கி, காலில் கட்டு இருந்தது. என்னப்பா காலில் கட்டு இருக்குது? அப்பா எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு கட்டு வருதுன்னு. பாருங்கள், டென்ஷன் நல்லா சுகர். அவங்க வீட்டுக்கு, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4வது 5வது வீடு தள்ளி ஒரு சின்னதாக ஒரு வீடுக்கு, அதில் அவங்க ஒரு 2 ரூமில் வாடகை இருக்காங்க. ஒரு காலையில் வெளியே கிளம்பி போயிட்டு வந்து மறுநாள் காலையில் போகிறேன், வீடு பார்க்கணும். என்ன சார் அப்படின்னு ரொம்ப குஷியாகிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீ இதை மாற்று, கிச்சன் சமையல் அறையை மாற்று அப்படின்னு. அந்த மாதிரி முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வீடு கட்டும் பொழுது வீட்டுடைய பிரதான வாசல் தென்கிழக்கு இருக்கக்கூடாது, வடமேற்கு இருக்கக்கூடாது, நார்த் வெஸ்ட் இந்த நார்த் இருக்கக்கூடாது, பெட்ரூம் தென்கிழக்கில் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு பின்புறம் காலியாக, பின்புறம் என்று சொல்லும்போது சவுத்தும் வெஸ்ட்டும் அதிகமாக காலியாக இருக்கக்கூடாது, அங்கே தண்ணீர், போரிங், கிணறு இருக்கக்கூடாது. தினமும் வாக்கிங், யோகாசனம் பண்ணுற மண்டூகாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது, அது எல்லோரும் பண்ணுங்க. இப்பொழுது நமக்கு நோய் வராமல் இருக்கணும்னா தென்கிழக்கில் சமையல் அறை, தென்மேற்குலையும் பழக்கலாம், வடகிழக்கிலையும் பழக்கலாம். ஆனால் சூரியன் வெளிச்சத்தில் உட்கார வேண்டும், யோகாசனம் செய்ய வேண்டும். வீட்டின் மேற்கு திசை காலியாக இருக்கக்கூடாது, தெற்கு திசை காலியாக இருக்கக்கூடாது. தென்கிழக்கில் படிக்கட்டு இருந்தால் அது நேரான படிக்கட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.